கர்த்தரும் மேய்ப்பரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் அமர்ந்த வண்ணமாக தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக நமக்கு நன்றி எடுக்கிறோம். இந்த மகிமையின் டிவியின் இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். காண்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாவருக்கும் உம்முடைய வசனத்தை நீர் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே விதமாக சொல்லுகிறார், கர்த்தர் தமது வசனத்திற்கு ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். இந்த மகிழ்ச்சியின் மாதத்துக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி மகிழ்வோடு நாம் காத்திருப்போம். ஆண்டுதோறும் இந்த டிசம்பர் மாதத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நவம்பர் கடைசி வாரத்திலிருந்து நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய உலக இரட்சகரின் பிறப்பை கொண்டாடும்படியாக நாம் மகிழ்ந்திருப்போம். அவருடைய பிறப்பின் நோக்கம் உலக மக்களுக்கு சமாதானம் அருள்வது. அவர் சமாதான பிரபு, சமாதானத்தின் கர்த்தர். ஆகவே குடும்பத்திற்கு, நம்முடைய திருச்சபைகள், நம்முடைய தொழில் நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட மனிதனுடைய இருதயத்திற்கு சமாதானம் மிக அவசியம். உலகம் முழுவதிலும் என்னென்ன பொருட்கள் ஐஸ்வர்யங்கள் சம்பாதித்தாலும், கோடி கோடியாக பணம் சம்பாதித்தாலும், ஐஸ்வர்யம் எது இருந்தாலும் சமாதானம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். திருச்சபையின் ஒழுங்கின்படி கிறிஸ்துமஸ் பண்டிகையின் 4 வாரங்கள், முந்தின 4 வாரங்கள் அட்வென்ட், அவருடைய வருகையை குறிக்கிறது. வருகைக்காக ஆயத்தப்படுகிறதை அங்கே உணர்த்தும்படியாக அட்வென்ட் என்று சொல்லி ஆரம்பிக்கின்றார்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகையின் முந்தின 4 வாரங்கள் வருகின்ற அந்த 1ஆம் தேதியிலிருந்து அது துவங்கும் என்றும். ஆகவே இவ்விதமாக கர்த்தர் பிறப்பு அது ஒரு வருகை குறிக்கிறது. உலக மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, தனி மனிதனுக்கு சமாதானத்தை தரும்படியாக அவர் அங்கே இந்த உலகத்திற்கு வந்தார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் அதிலிருந்து எப்படி விடுபடுவது, எப்படி அந்த மீட்பை பெறுவது என்று தத்தளித்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு அந்த மீட்பை இலவசமாக கொடுத்து, ரட்சிப்பை இலவசமாக தந்து அங்கே சமாதானத்தை கொடுக்கிறார். ஆகவே தான் சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று அங்கே சொல்லுகிறார். அப்ப அந்த சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? எதன் மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தருகிறார்? முதலாவது நீங்கள் பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக, அவர் தந்த அந்த வேத வசனத்தின் மூலமாக அங்கே நமக்கு சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். அப்போ வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும், நாள்தோறும் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு முன்பதாக கர்த்தரோடு பேசுவதற்கு ஆதாரமாக, அடித்தளமாக வேதத்தை வாசிக்க வேண்டும். அந்த வேத வசனம், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனத்தை ஆழ்ந்து தியானித்து அங்கே கர்த்தருடைய வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும். எப்படி மாடு அந்த புற்களை தின்கிறதோ, உணவுகளை தின்றுவிட்டு அது பொறுமையாய் உட்கார்ந்து அசை போட்டு கொண்டே இருக்கும். அவை முழுவதுமாக அது உணவை உட்கொண்ட அந்த உணவை அசை போடுகிறது. அதுபோல இன்றைக்கு நாம் பெறுகின்ற ஒரு வசனம், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனம், அனுதினம் வாசிப்பதன் மூலமாக, இது போன்ற செய்திகள் கேட்பதன் மூலமாக, கர்த்தர் அவருடைய தரிசனத்தின் மூலமாக கொடுக்கிற வசனங்களின் மூலமாக அந்த வசனத்தை தியானிக்க வேண்டும். அப்போ கர்த்தர் கொடுக்கிற வசனத்தின் மூலமாக நமக்கு சமாதானம் தருகிறார். நம்முடைய குடும்பத்திற்கு, திருச்சபைக்கு, தேசத்திற்கு, தனி மனிதனுக்கு. அப்போ அந்த கர்த்தருடைய வசனத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 165 சொல்லும்போது, உம்முடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு
உம்முடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அப்போ மிகுந்த சமாதானம் கிடைக்கிறது எப்பொழுது? கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறது. இன்னைக்கு பணம், பொருள், ஐஸ்வர்யம், வீடு, வாசல், அந்தஸ்து, அதையெல்லாம் நாம் நேசிக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களை எல்லாவற்றையும் நேசிக்கிறோம். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். அதை தான் இங்கே சொல்லுகிறார். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. இன்னைக்கு தேன்கள் பாட்டில்களில் அடைத்து விற்பனை செய்யப்படுகிறது, கடைகளிலே விற்பனை செய்யப்படுகிறது. சிலர் சொல்லுவாங்க இது ஒரிஜினல் தேன், இல்லைன்னா இது ஏதாவது சுகர் கலந்திருக்கிற தேன் என்றெல்லாம் சொல்வார்கள். நான் சிறு வயதிலே வாலிப வயதுகளிலே தேன் கூட்டிலிருந்து தேன்களை எடுத்து சாப்பிட்டுருக்கிறோம். அது முறையாக அது அந்த கூட்டுக்குள்ளாக சென்று அதை பித்து இதை சாப்பிடும்போது அதனுடைய ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும். தேன் கொட்டெல்லாம் செய்திருக்கோம், அந்த கொட்டுகளெல்லாம் வாங்கியிருக்கிறேன். அப்போ அந்த கூட்டை பித்து அதுல கிடைக்கிற அந்த தேன் உடைய டேஸ்ட் தனி. அதுபோல மலைகள்ல இருந்து அந்த கூடு இருக்கிறதே பட்டு காடுகளில் சென்று விதமாக நாங்கள் சென்று அந்த தேன் கூட்டுல எல்லாம் சாப்பிட்டுருக்கிறேன். அப்போ அதை பித்து அந்த நிமித்தம் தேன் எங்களை கொட்டி இருக்குது, அந்த கொட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்போ அதுதான் நாங்க சொல்ல பாருங்க, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாய் அதை காட்டிலும் மேலானது கர்த்தருடைய வசனம். ஆகவே அந்த கர்த்தருடைய வசனம் அதான் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் கம்பேர் பண்றாரு. பொண்ணு தங்கம் தான் அன்னைக்கு எல்லாம் ஓடி தங்கம் அந்த தங்கத்தை காட்டு மேலான அதுதான் ஈக்குவல். அங்கே சொல்லுகிற தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய வசனம். அந்த கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக தான் நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18 அதே தான் அவர் தெளிவாக சொல்லுகிறார். எது நம்ம சம்பாதித்தால் என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமா இருக்கும். கற்பனைகளை அவருடைய கொடுத்த கற்பனையாகி அந்த திருவசனத்தை நீங்கள் கவனிப்பாய் என்றால் அது உங்களுக்கு நலமாய் இருக்கும். அப்பொழுது அது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். அப்ப அந்த சமாதானம் உன் சமாதானம் நதியை போல அங்கே காணப்படுகிறது. அப்ப அந்த கர்த்தர் கொடுக்கிற கர்த்தர் சமாதான பிரபுவாகிய அந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகைக்கு ஆயத்தப்படுகிற நமக்கு அந்த சமாதான பிரபுவாகிய அந்த பிரபு கொடுக்கிற சமாதானம் அவருடைய வசனத்தின் மூலமாக, ஐஸ்வர்யம் அல்ல, களியாட்டுகள் அல்ல, உலக பிரகாரமான சந்தோஷம் அல்ல. அவர் கொடுக்கிற சமாதானம் எங்கே வருகிறது? அவருடைய வசனத்தின் மூலமாக. அதை நேசிக்க வேண்டும். எனக்கு கொடுத்த பைபிள், எனக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம், இன்றைக்கு காலையில் அவர் என்ன வசனம் தரப்போகிறார் என்று ஆயத்தத்தோடு பைபிள்ல நீங்க வாசிக்கணும். அவர் உங்களோடு பேச வேண்டும். தரிசனத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக அவர் உங்களோடு பேச வேண்டும். அதை தான் அங்கே சொல்லுகிறார். நீங்கள் சங்கீதத்திலே முதல் வசனத்திலே அழகாக சொல்லுகிறார். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்லும்போது துன்மார்க்கருடைய ஆலோசனையில், இன்னைக்கு துன்மார்க்கமான ஆலோசனை நிறைய பேர் கொடுப்பான். இப்படி போ, அப்படி போ, நம்மை அழித்து விடும், நம்முடைய குடும்பத்தை அழித்து விடும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய தொழில், வியாபாரங்கள், கம்பெனிகள் எல்லாவற்றையும் அழித்து விடும். வேலை செய்கிற இடங்களிலே நமக்கு அவமானத்தை உண்டு பண்ணும். அப்ப துன்மார்க்கருடைய ஆலோசனை நீங்கள் நடக்க, அதான் சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப அந்த கர்த்தர் கொடுக்கிற வசனத்தின் மூலமாக உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பின் பண்டிகைக்காக ஆயத்தப்படுகிற நீங்கள் அந்த சமாதான கர்த்தர், சமாதான பிரபு கொடுக்கிற அந்த சமாதானத்தை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் திருச்சபை பெற வேண்டும். அதுதான் முக்கியம். அதுதான் அவர் சொல்ல, கர்த்தர் தமது ஜனத்திற்கு
பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அந்த சமாதானத்தின் தேவன். நீங்கள் சங்கீதம் 119:72 தெளிவாக சொல்லுகிறார், அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அப்ப ஆண்டவருடைய அந்த வார்த்தை, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளி என்னென்ன நகைகள் எல்லாம் உண்டோ, ஆபரணங்கள் உண்டோ, அது எல்லாவற்றிலும் காட்டிலும் கர்த்தர் கொடுக்கிற வேதமே, அந்த வசனமே முக்கியம். அந்த வசனத்திலே நீங்கள் கட்டப்பட்டவர்களாக, உங்கள் குடும்பம் கட்டப்பட்டதாக இங்க என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். அதைத்தான் யோவான்லே தெளிவாக அங்கே சொல்லுகிறார். யோவான் 6:63 அங்கே சொல்லும்போது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இன்றைக்கு மாம்சத்தை நம்புகிறார்கள். மாம்சமாகிய பணம், மாம்சமாகிய நிலம், இதை நம்புகிறார்கள். பணம் படைத்தவனை பின்பற்றி செல்லுகிறார்கள். பணம் படைத்தவன் எனக்கு ஏதாவது உதவுவானா, ஏதாவது தருவானா, அதிகாரம் எல்லாம் ஏமாந்து போறாங்க. மண்குதிரையை நம்பி போறது போல ஏமாந்து போகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்கிறார்கள். நான் மலை போல நம்பியிருந்தேன், என்னை ஏமாத்திட்டு எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். ஆகவே கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அப்ப அவர் கொடுக்கிற அந்த வசனம், அதே தான் ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. இதுக்கு ஆண்டவர் நல்ல நிறைய உதாரணங்கள் அந்த ஓமைகள்ல 2 சொல்றாரு பாருங்க. 2 வீடை குறித்து சொல்லுகிறார். கற்பாறையில கட்டப்பட்ட ஒரு வீடு, மணல் மேல கட்டப்பட்ட ஒரு வீடு. நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் நீங்கள் காண்பீர்கள் என்றால், மத்திய 7ஆம் அதிகாரம் 24 27 2 வித வீடுகளை அதுக்கு உதாரணப்படுத்துகிறார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. மழை வரலாம், புயல் வரலாம், வெள்ளம் வரலாம், அது அழிந்து போகாது. கண்மலையின் மேல். அப்ப அந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன், செய்கிறவன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்று சொல்லுவார். 2வதாக அங்கே சொல்லுகிறார், அதே போல நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை இவைகளின்படி செய்யாதவன் எவனோ. அப்ப அந்த வார்த்தையை கேட்காதவன் எவனோ மணல் மீது கட்டப்பட்ட வீடு. ஒரு வெள்ளமோ ஒரு மழையோ வந்தோடனே அது இடிந்து விழுந்து விடும். அப்ப அதை தான் அங்கே சொல்லுகிறார். அப்போ மழை வரும் பொழுது அது அழிந்து போகிற ஒரு இடமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய உழைப்பு, நம்முடைய சம்பாத்தியம், இன்னைக்கு எத்தனையோ இதை வைத்துவிட்டு உலக ஞானம், உலகத்தை பின்பற்றி அழிந்து போகிறார்கள். குடும்பத்தை அழித்து விடுகிறார்கள். பிள்ளைகள், சந்ததிகளை அழித்து விட ஒன்றில்லாமல் போய் விடுகிறார்கள். காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையின்படி கேளாதபடியினாலே. பிசாசு நமக்கு வார்த்தைகளை கொடுப்பான், நண்பர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, தெரிந்தவர்கள் மூலமாக அங்கே சொல்லுவான். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அங்கே கொடுக்கப்படும். அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படும் போது அவர் அற்புதமாக அவர் என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். அவர் மேன்மைகளை கொடுக்கிற ஒரு கர்த்தர். ஆகவேதான் யோசுவாவுக்கு ஆண்டவர் அருமையான ஒரு ஆலோசனை சொன்னார். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், புத்திமானாய் நடந்து கொள்வாய். எப்பொழுது அவர் கொடுக்கிற அந்த வார்த்தையை, அவருடைய வசனத்தை பின்பற்றும் போது, அதை பின்பற்றி நடக்கும்போது, நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை அந்த வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது, உன்னை யாரும் வஞ்சிக்க முடியாது. நீங்கள் வேலை செய்யலாம், சாப்ட்வேர்ல வேலை செய்யலாம், வேறு பெரிய கம்பெனிகள், அரசு பதவிகள், எதுல மேன்மையான பதவிகள், இன்றைக்கு உங்களை ஏமாற்றுவார்கள், வஞ்சிப்பார்கள். எந்த பதவியில நாம் இருக்கிறோமோ, எந்த வேலையில இருக்கிறோமோ, நம்ம எளிதாய் வஞ்சித்து விடுவார்கள். அதுக்கப்புறம் நம்ம தலையில அடித்து கொண்டு அழுவார்கள். ஐயோ, என்னை ஏமாற்றி விட்டார்கள், வஞ்சித்து விட்டார்கள் என்று சொல்லி அழுவார்கள். ஆனால் யோசுவா 1ஆம் அதிகாரம் 8 தெளிவாக அங்கே சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனத்தின்படி கேட்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, நீ புத்திமானாய்
நடந்து கொள்வாய் என்று சொல்லுகிறார். நீங்கள் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன், அந்த அமெரிக்க அதிபர், முன்னாள் அதிபர், அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தேவனும் வேதாகமும் இல்லாமல் உலகை ஆளுவது கடினமான காரியம். ஜார்ஜ் வாஷிங்டன் சொன்ன ஒரு வார்த்தை, தேவனும் வேதாகமும் இல்லாமல் உலகை ஆளுவது கடினமான காரியம் என்று அவர் சொன்னார். நீங்கள் 18ஆம் நூற்றாண்டிலே தத்துவ ஞானியாக இருந்த வால்டர், அவன் வேதத்தை அழித்து விடுவேன், பரிசுத்த வேதாகமத்தை அழிப்பதுதான் என்னுடைய நோக்கம் என்று அவன் அநேக புத்தகங்கள் எழுதினான். சவால் விட்டான், நான் என்னுடைய காலத்துக்குள்ளாக இந்த வேதத்தை அழித்து விடுவேன், கர்த்தருடைய வசனத்தை அழித்து விடுவேன் என்று அவன் சவால் விட்டான். 20 ஆண்டுகள் அவன் சவால் விட்டு 20 ஆண்டுகள் எத்தனையோ விதவிதமான புத்தகங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக, கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக எழுதினான். கடைசியாக அவன் சாகும்போது சொன்ன ஒரு வார்த்தை, ஐயோ நான் பிறக்காமல் இருந்தால் நலமாயிருக்கும். நடந்தது என்ன? அங்கே அவன் அழிந்தான், அவனுடைய புத்தகங்கள் அழிந்தது, கர்த்தருடைய வார்த்தையோ அழியவில்லை. அவன் அந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் சொன்ன சவால் விட்டு 20 ஆண்டுகளிலே மரித்தான். அவனுடைய வீடு ஜெனிவா பைபிள் சொசைட்டி, வேதத்தை அச்சிட்டு வெளியிடுகிற ஒரு அலுவலமாக அவனுடைய வீடு மாறியது. எந்த மனிதன் கர்த்தருடைய வசனத்தை அழித்து விடுவேன், வேதாகமத்தை அழித்து விடுவேன் என்று சொன்னானோ, அந்த வால்டர் வாழ்ந்த வீடு ஜெனிவா பைபிள் சொசைட்டி. அந்த இடத்துல பைபிள் அச்சிட்டு உலகம் முழுவதும் அனுப்பப்பட்டு வந்தது. எப்படி தேவன்! ஆகவேதான் சொல்லுகிறார், உலகம் எல்லாம் அழியும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து, நீங்க எந்த மதத்துக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதான, இந்த பிறப்பின் பண்டிகைக்கு ஆயத்தப்படுகிற நீங்கள், சமாதான பிரபு உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில அவர் பிறக்கும்படியாக, அவர் உங்களுக்கு சமாதானத்தை தரும்படியாக கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் 1965ஆம் வருஷம் அமெரிக்க சிறந்த பெண்மணியாக வான்டைக் என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுது அந்த பெண்ணிடத்திலே எல்லோரும் கேள்வி கேட்டார்கள், பரிசுத்த வேதாகமத்தை, கர்த்தருடைய அந்த வாக்கியத்தை, வசனத்தை ஒரு அழகு பொருளாக வைத்திருக்கிறீர்களா எப்படி என்று சொல்லி ஒரு கேள்வி. எத்தனையோ கேள்விகள், அது ஒரு கேள்வி. அப்பொழுது அந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, வேதாகமம் அது ஒரு மந்திர புத்தகம் அல்ல, அதிர்ஷ்ட புத்தகமும் அல்ல, மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு புத்தகம். ரட்சிப்பையும் இயேசு ரட்சிப்பு தருகிறார். அந்த ரட்சிப்பை இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக ரட்சிப்பையும் சமாதானத்தையும் நாம் பெற முடியும் என்று அங்கே அந்த சகோதரி சொன்னார். உலக சிறந்த பெண்மணி 1965ஆம் ஆண்டிலே அந்த அமெரிக்க தேசத்திலே சிறந்த பெண்மணியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வான்டைக் என்று சொல்லுகிற அந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வேதாகமம் ரட்சிப்பையும் சமாதானத்தை. ஆகவே கர்த்தருடைய வசனம், பிறப்பின் பண்டிகை கொண்டாட போகிற நீங்கள் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் நீங்கள் சந்தோஷத்தை பெறுவீர்கள், சமாதானத்தை அடைவீர்கள். இரண்டாவதாக, கர்த்தருடைய தூய ஆவியின் மூலமாக, கர்த்தருடைய தூய ஆவியின் மூலமாக அந்த வசனம் நமக்குள்ளே போகும் என்றால், அங்கே யோவான் 6:63 சொன்னது போல ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஆவியை, அந்த வசனம் நமக்குள்ளே போகும்போது அந்த வசனம் கிரியை செய்து ஆவியாக மாறி நமக்குள்ளே பேசுகிறது, உள்ளத்திலே பேசுகிறது, கிரியை செய்கிறது. தப்பு பண்ணணுமா, தப்பு பண்ண வேண்டாமா, இந்த ஆள்கிட்ட பேசணுமா, பேச வேண்டாமா, இந்த இடத்துல நிக்கலாமா, நிக்க கூடாதா, கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுது. நீங்க எங்க நிக்கணும், எங்க பேசணும், எந்த இடத்துல வாழணும், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன். அந்த வசனம் நமக்குள்ளே போகும்போது அது நமக்குள்ளே என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. ஆவி நம்மை உயிர்ப்பிக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் ஆகும். யோவான் 8:6, ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். அப்ப சமாதானம் மிக மிக அவசியம். எதன் மூலமாக? கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் சமாதானம் கிடைக்கிறது. இரண்டாவதாக, கர்த்தருடைய தூய ஆவியின் மூலமாக, அவருடைய ஆவிக்குள்ளாக நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். பணம், புகழ் எல்லாம் ரெண்டாவது தான்.
கர்த்தருடைய ஆவி உங்களை எப்படி வழி நடத்துகிறாரோ அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜெபிக்கும் போதுதான் அந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்கும் போது அந்த ஆவி உங்களை வழி நடத்தும். எங்கே செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும், யாரிடத்தில் எதை பேச வேண்டும் என்றெல்லாம் தேவன் அதுக்கு நமக்கு அங்கே கொடுக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அங்கு சொல்லும்போது பேதுரு அவர்களை நோக்கி சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு ஞான ஸ்நானம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ நீங்கள் ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். அந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். வசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், வாசித்திருக்கிறீர்கள், உள்ளத்துக்குள்ளாக வைத்திருக்கிறீர்கள். அப்ப அந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாக அர்ப்பணிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அங்கே சொல்லும்போது, யூதேயா சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று, அங்கே தெளிவாக சொல்லுகிறார், யூதேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று. சமாதானம் பெற்றாச்சுன்னா அடுத்த வேலை என்ன ஆகும்? பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின. இன்றைக்கு சபைகள் அப்படி இருக்கிறது, அடிதடி நடக்குது, கோர்ட்டுக்கு போறாங்க. அப்போ அந்த கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக தங்களை சபைகள் ஊழியர்கள் அர்ப்பணிப்பார்கள் என்றால் அந்த சபை எப்படி வளரும்? யூதேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று. கடைசியில் ஆசீர்வாதம் போடுறாங்களா, சமாதானத்தோட போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ சமாதானத்தோட, அப்ப அந்த நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று, யூதேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் நடந்து பெறுகின. அப்ப அந்த ஆவி வரும்போது வரங்களோடு இருக்கிறார்கள். அந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பேதுரு அங்கே ஒருவருக்கு சுகம் கொடுக்கிறார். அந்த பேதுரு 8 வருடம் அங்கே கட்டில் மேல் திமிர்வாதக்காரனாக இருக்கிற ஐனையாவை பார்த்து சொல்லுகிறார், ஐனையாவே இயேசு கிறிஸ்துவினை குணமாக்குகிறார். எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்தின் வார்த்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துவனை குணமாக்குகிறார். அவன் 8 வருஷம் திமிரு படுத்த படுக்கையா இருக்கான், கைகாலெல்லாம் விழுந்து படுத்த படுக்கையா இருக்கிறான், பேரலிசிஸ் அட்டாக் இதுல. அப்போ அவனை பார்த்து சொல்லுகிறார், ஐனையாவே இயேசு கிறிஸ்துவனை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள். உடனே அவன் எழுந்தான். அதான் பரிசுத்த ஆவி கிரியை. அப்போ அந்த சமாதானம், அப்ப சமாதானத்தை இழந்திருக்கிறவர்களுக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களாலே சமாதானத்தை கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நீங்கள் கொடுக்க முடியும். அந்த பலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக சமாதானம் வருகிறது, கர்த்தருடைய ஆவியின் மூலமாக, தூய ஆவி பரிசுத்த ஆவியின் மூலமாக அங்கே வருகிறது. அப்ப அதற்காக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். கடைசியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதின் மூலமாக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. எந்த பிரச்சனை, எந்த சோர்வுகள் எது நடந்தாலும் அவர் உங்களை நடத்துகிற ஒரு தேவன், அவர் அற்புதமாக நடத்துகிற ஒரு தேவன். இன்னைக்கு சிலர் எத்தனையோ பேர்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள், இல்லைன்னா அடுத்தவண்டு போய் கையேந்தி நிற்கின்றார்கள். அப்போ கர்த்தரிடத்துல நீங்கள் ஜபிக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் சமாதானம் உங்கள் குடும்பத்துக்கு, தனிப்பட்ட மனிதனுக்கு கிடைக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்களுக்கு சமாதானம், உங்கள் குடும்பம் சபைக்கு சமாதானம். கடைசியாக கர்த்தரை நோக்கி ஜெபம். யார்கிட்ட கேட்கணும்? நம்ம அவர்கிட்ட தானே கேட்கணும். என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மனுஷன் போய் கேட்குறீங்க, ஏன் கெஞ்சிட்டு அடங்குறீங்க? அப்போ ஆண்டவரிடத்துல நீங்கள், அப்போ ஏராளமான வசனம் உண்டு. நான் ஒரே ஒரு வசனம் சொல்றேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நமக்கு ஐயோ என்னென்ன தேவை, என்ன கடன், என்ன பிரச்சனை, என்ன சோர்வு, என்ன வியாதி, என்ன பலவீனம், ஐயோ நாளைய தினத்தை என்ன செய்வது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதான் ஜபம். தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது தான் ஜபம். அப்ப மனுஷனிடத்துல இல்லை, நீங்கள் அதிகாலையில 3 to 4 மணிக்குள்ளாக ஜபித்து பாருங்க. அந்த ஜபத்துக்கு அப்படியே வல்லமா இருக்கும். நீங்க துணிஞ்சு எல்லாத்தையும் எதிர்த்து போகலாம். எவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
பயப்படாதேன்னு சொல்ற அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருப்பார். தைரியம் உள்ளவர்களாக எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்களாக நீங்கள் செல்வீர்கள். வியாதியா, பிரச்சனையா, சோர்வா, பிசாசின் அந்தகார கிரியைகளா, எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம், எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே ஆண்டவர் சொல்ல கர்த்தரை நோக்கி, ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அந்நாள் பாருங்க, குழந்தை இல்லை, அவமானப்படுகிறா, மனக்கிலேசப்படுகிறா, எல்லோரும் அவளை அலட்சியப்படுத்துகிறார்கள். ஆலயத்துல ஜபிக்கும் போது கூட அந்த ஆசாரியன் கூட அவளை மனம் முடிவாக்குகிறான். ஆனால் அவள் கவலைப்படலை, தேவனிடத்திலே தெரியப்படுத்தினாள். உடைந்த உள்ளத்தை, நொந்து போன உள்ளத்தை, தனக்கு உண்டான வேதனையை, குழந்தை இல்லையே என்கிற அந்த வேதனையை கர்த்தரிடத்திலே தெரியப்படுத்தினாள். குழந்தை பாக்கியத்தை பெற்றாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, உனக்கு குழந்தை இல்லையா? இப்பொழுது இந்த நிமிஷத்துல நீ பெறுவாய். நீ கர்த்தரோடு தேவனுக்கு தெரியப்படுத்து உன் உள்ளத்தை. கடன் பாரங்கள், தொல்லைகள், கவலைகள், வியாதிகள், பலவீனங்கள், யாராவது உங்களை அவமானப்படுத்தி விட்டார்களா? கர்த்தரிடத்துல தெரியப்படுத்துங்கள், மனுஷனிடத்திலே அல்ல. ஏராளம் வசனங்கள் உண்டு. நான் வசனம் வந்து சங்கீதம் 55:22 சொல்றேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. எதுக்குங்க கஷ்டப்பட்டு அடக்குறீங்க? மற்ற ஐயாவும் என்ன இப்படி சொல்லிட்டான், எங்க குடும்பத்துல இப்படி சொல்லிட்டாங்க, ஏன் கவலைப்படுறீங்க? ஒண்ணும் இல்லை, எனக்கு இது கர்த்தர் இடத்துல வச்சு அது அவர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார். அப்போ ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டோடைய சமூகத்திலே அர்ப்பணித்து கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்காக சமாதானத்தை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு வெளிச்சம் தருகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் இந்த சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த 2024ஆம் ஆண்டின் இந்த 11ஆம் மாதத்தின் கடைசியில இருக்கிற நீங்கள் 12ஆம் மாதத்துக்குள்ளே மகிழ்ச்சியோடு பிரவேசிக்க, அந்த பண்டிகை மாதத்திலே கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை சிறப்போடு கொண்டாட, ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியோடு கொண்டாட கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தேவன். அப்போ இன்னைக்கு சமாதானம் இல்லையே, என் குடும்பத்துல சமாதானம் இல்லையே, என் சபையில, நீங்க ஒண்ணுக்கும் பயப்படவோ கலங்க அவசியம் இல்லை. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தின் மூலமாக நீங்கள் சமாதானம் பெறுங்கள். இரண்டாவது, கர்த்தர் கொடுத்த பரிசுத்த ஆவியின் மூலமாக சமாதானம் பெறுங்கள். கர்த்தர் கொடுத்த அந்த ஜபத்தின் மூலமாக. ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் குடும்பத்தின் தேவைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்கள் என்னென்ன அவமானங்கள், நிந்தைகள் வந்தது எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல், என் ஆண்டவராய் ஜீவனுடைய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை. அந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நீங்கள் தெரியப்படுத்தும்படியாக உங்களை என்ன செய்யுங்கள்? அர்ப்பணியுங்கள். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆபிரகாம் பண்டிதருடைய வாழ்க்கையில அவர் திருநெல்வேலி மாவட்டம், அங்கே சாம்பர் வடகரை, இப்பொழுது அது தென்காசி மாவட்டமாயிருக்கும்னு நினைக்கிறேன், 3 மாவட்டமாகிவிட்டது. அப்போ அவர் ஜபத்திலே அநேக பாடல்கள் இருக்கிறார். அன்றைக்கு சிமியோன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பார்த்து சொன்னான், என் இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இன்னைக்கு அவர் எழுதினார் அவ்விதமாக. இன்னைக்கு திருச்சபைகள் அந்த பாடல் எல்லாம் பாடி மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம். இன்னைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஆபிரகாம் பண்டிதர் அன்றைக்கு தஞ்சையில சென்று அவர் பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றார். பெரிய கவிஞர்களாக, பெரிய பெரிய மருத்துவ துறையிலெல்லாம் அவர் சென்றார். அந்த ஆபிரகாம் பண்டிதர் அவ்விதமாக ஜெபத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை கண்டேன் என்று சொல்லி எழுதின ஒரு பாடல். நீங்களும் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். அவர் உங்களை ஆதரிக்கிற தேவன். அவர் உங்களோடு இருந்து பேசுகிற அந்த இயேசு பாலகனை நான் கண்டேன். இயேசு கிறிஸ்து என் உள்ளத்திலே, என் குடும்பத்திலே அவர் பிறந்தார். அந்த பாலகனை நான் கண்டேன், மகிழ்ச்சியோடு கண்டேன் என்று நீங்களும் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று, கண்டேன் என் கண் குளிர கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி, கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று, கண்டேன் என் கண் குளிர பெத்தலேம் சத்திர முன்னணையில்
பெத்தலே சத்திர முன்னணையில் உற்றோர்க்கு உயிர் தரும் உண்மையாம் என் இரட்சகனை கண்டேன் என் கண்குளிர. கர்த்தனை இன்று கண்டேன் என் கண்குளிர. மண்ணோர் இருள் போக்கும் மாமணியே, மண்ணோர் இருள் போக்கும் மாமணியை, விண்ணோரும் வேண்டி நிற்கும் விண்மணியை கண்மணியை கண்டேன் என் கண்குளிர. கர்த்தனை இன்று கண்டேன் என் கண்குளிர. ஆம், இயேசு பாலகனை நீங்கள் காணுங்கள், அவரிடத்திலே வேண்டுதலை சொல்லி பெறுங்கள், நன்மை பெறுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலே கிரியை செய்யும். இந்த நிமிஷத்திலே அற்புதத்தை செய்யும், அதிசயங்களை செய்யும், சமாதானத்தை கொடும், சந்தோஷத்தை கொடும். சமாதான பிரபுவாகிய நீர் உம்முடைய வசனத்தின் மூலமாக, உம்முடைய தூய ஆவியின் மூலமாக, உம்மோடு வேண்டிக் கொள்ளுகிற ஜெபத்தின் மூலமாக சமாதானத்தை அருளும், சந்தோஷத்தை அருளும். பிறப்பின் பாலனாகிய கண்டு கழிவுற செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம்.